ரம்பிள்ஸ்டில்ட்ஸ்கின். ஒரு ஊர்ல ரொம்ப ஏழையான ஒரு மில்லர் இருந்தாரு. ஆனா அவருக்கு அழகான ஒரு பெண் இருந்தா. தன்னோட கண்ணை போல அவளை பாத்துக்கிட்டார். பெருமையோடு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ராணி ஆகிறதுக்கான அழகு அவகிட்ட இருக்குன்னு. ஒரு நாள் ராஜா அந்த பக்கம் வந்தார். கரையில உக்காந்து அவ துணி துவைச்சிட்டு இருக்கிறத பார்த்தார். எவ்வளோ அழகா இருக்கா அவ. ராஜா நினைச்சுக்கிட்டார். சத்தமா சொன்னார், உன்னோட பேர் என்ன? அவ சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பதில் சொன்னார். நீங்க அனுமதிச்சா நான் சொல்லுவேன், இவ என்னோட பொண்ணு, அதிசயமான பொண்ணு. நீங்க எங்கேயுமே அவளை மாதிரி பார்த்திருக்க முடியாது. ராஜா 2 பேரையும் ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தார், தன்னுடைய அழகான குதிரை மேல இருந்தபடியே. அது மட்டும் இல்லாம இவரோட முகமும் ரொம்ப அழகு. அவர் சொன்னார். மில்லருக்கு மனசு நிறைய பெருமை. ஆமா ஆமா, ஆனா அவளுடைய முகத்தை விட வேற ஒரு விஷயம் கூட இருக்குது. அப்படின்னார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆச்சரியத்தோடு ராஜா கேட்டார். அவன் என்னன்னா மில்லர் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சாரு, ராஜாவை கவர்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு. கண்கள் ராஜாவை பார்த்துச்சு. அப்புறம் தரைய பார்த்தாரு. அங்க சில கோழிங்க மேய்ஞ்சுக்கிட்டும் வைக்கோல்ல ஏதாவது தானியம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் பொண்ணு வைக்கோல்ல தங்கம் எடுப்பா. பெருமையாவும் வெற்றி பெற்றவர் மாதிரியும் பேசினார். ஆனா அப்பா உடைஞ்சு போயிட்டா அவங்க அப்பா சொன்ன பொய்யான வார்த்தைகளை கேட்டு. அதிசய பெண்ணும் கூட. ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். உண்மையாகவே உன் விரல்கள் வைக்கோல தங்கமா மாத்தோம்னா அப்போ உன்னோட இடம் என்னோட அரண்மனையில. வா என்னோட, நான் அது உண்மையானு பாக்குறேன். ராஜாவுடைய வார்த்தையை கேட்கறத தவிர வேற வழியே இல்ல அவளுக்கு. அவங்க 2 பேரும் அரண்மனைக்கு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வைக்கோல் நிறைஞ்ச ஒரு இருட்டு அறைக்கு ராஜா அவளை கூட்டிட்டு போனார். அங்க நூல் தயாரிக்கிற ஆட்டை இருந்துச்சு. ராஜா சொன்னார், உனக்கு சூரியன் உதிக்கும் வரை நேரம் இருக்கு. அதுக்குள்ள இந்த வைக்கோல்ல நீ தங்கமா மாத்தணும். அப்படி இல்லனா உங்க அப்பா சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சா நீ கண்டிப்பா செத்துருவ. கதவு வேகமா பூட்டப்படுற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. ரொம்ப பயந்து போய் அழ ஆரம்பிச்சுட்டா. திடீர்னு பார்த்தா ஒரு குள்ள மனிதன் அவ முன்னாடி நின்னுகிட்டு இருந்தான். என்ன விஷயம்? அவன் கேட்டான். நான் சுகமா இருக்கேன். அவ அழுதா. ராஜா இந்த வைக்கோல் எல்லாம் தங்கமா மாத்த சொல்லி இருக்காரு. நாளைக்கு காலைக்குள்ள என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன கொடுப்ப? நான் உனக்கு இதை பண்ணி கொடுத்தா? அந்த குள்ள மனிதன் கேட்டான். கழுத்துல உள்ள லாக்கெட்டை தரேன் பதில் சொன்னான். குள்ள மனிதன் அவ லாக்கெட்டை எடுத்துக்கிட்டான். ராட்டா முன்னாடி அவனே உக்காந்தான். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆச்சரியப்படும்படியா அந்த காஞ்சு போன வைக்கோல் எல்லாம் தங்கமா மாறி தங்க நூலா மின்னுச்சு. சூரியன் உதிச்சவுடன் ராஜா பூட்டி இருக்கிற அறைக்கதவை திறந்தார். அறை முழுவதும் இவ்வளோ தங்கம் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனா அவருக்கு இந்த தங்கம் பத்தவே இல்லை. இன்னும் கொஞ்சம் தங்கம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சார். தன்னுடைய நிலங்களை காப்பாத்தின வீரர்களுக்கு சம்பளமா இத கொடுக்க நினைச்சார். மில்லர் மகளை இன்னும் ஒரு பெரிய அறைக்கு கூட்டிட்டு போனார். காலை வரதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லா வைக்கோலையும் தங்கமா மாத்தணும்னு சொன்னார். ராத்திரி ஆனதும் அவ மறுபடியும் அழ ஆரம்பிச்சா. அவளுக்கு தெரியும் இந்த வேலை நடக்காதுன்னு. ஆனா மறுபடியும் அந்த குள்ள மனிதன் அங்க சொன்னா, இந்த வைக்கோல் நான் தங்கமா மாத்தறேன். ஆனா இந்த முறை நீ எனக்கு என்ன தருவ? இடுப்புல உள்ள பெல்ட் தரேன் அவ சொன்னா. குள்ள மனிதன் அவ பெல்ட்டை வாங்கிக்கிட்டான். மறுபடியும் ராட்டையில உக்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான். சீக்கிரமே எல்லாம் தங்க நூலா மாறிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில வைக்கோலே இல்ல. ராஜா அளவே இல்லாம சந்தோஷப்பட்டார். அவருக்கு தெரியும் தன்னுடைய கஜானால இன்னும் கொஞ்சம் தங்கம் சேர்ந்ததுக்கு பிறகு தன்னோட நாட்டை சிறப்பா வழி நடத்தலாம்னு. அதனால மிக பெரிய அறையில வைக்கோல நிரப்பிட்டு அவளை கூட்டிட்டு போனார். இந்த எல்லா வைக்கோலையும் ராத்திரிக்குள்ள தங்கமா மாத்திட்டனா அவர் சொன்னார். உன்னை நான் என்னோட மனைவியா ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வைக்கோல் பக்கமே வர வேணாம்.
அவ தனியா இருக்கும்போது அந்த குள்ள மனிதன் 3வது முறையா வந்து சொன்னா, மறுபடியும் இந்த வைக்கோல் நான் தங்கமாக மாற்றி கொடுத்தா எனக்கு நீ என்ன தருவ? உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அவ சொன்னா. அப்போ எனக்கு சத்தியம் பண்ணு, நீ ராணியான பிறகு உன்னோட முதல் குழந்தைய எனக்கு கொடுத்துருவேன்னு அப்படின்னு கேட்டான். அவன் நினைச்சா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும், அதனால அவன் கேட்டதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா. மறுநாள் காலையில ராஜா வந்து பார்த்து வைக்கோல் இருந்த இடத்துல தங்க குவியலை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஓ மில்லர் மகளே, இந்த 3 ராத்திரியில எனக்கு நீ நிறைய தங்கத்தை கொடுத்துட்ட. எது எனக்கு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டாதான் கிடைச்சிருக்கும். உன்னோட திறமைய உன்னோட அழகு கூட மட்டும்தான் ஒப்பிட முடியும். என்னோட ராணியா நீ இருப்பியா? அவளும் ராஜாவை விரும்பினதுனால மனைவியாக ஒத்துக்கிட்டா. அவளுக்கு ஒரு அழகான ஆண்மகனும் பிறந்தான். குள்ள மனிதனுக்கு செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டா. ஒரு நாள் குள்ள மனிதன் அவ அறைக்குள்ள வந்து சொன்னா, இப்போ உன் சத்தியத்தை நிறைவேத்து. ராணிக்கு அதிர்ச்சியா இருந்தது. இதுக்கு பதில் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கோன்னு கெஞ்சினா. அவன் கேட்கல, ஆனா சொன்னா, உன் குழந்தையின் பிரிவுக்காக நீ இவ்வளோ அலறதுனால உன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். உனக்கு 3 நாள் அவகாசம் தரேன் என்னோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சா இந்த குழந்தைய நீயே வைத்துக் கொள்ளலாம். ராணி ராத்திரி தூங்கவே இல்லை. அவளுக்கு தெரிஞ்ச எல்லா பேரையும் ஞாபகப்படுத்தி பார்த்தா. அடுத்த நாள் குள்ள மனிதன் வந்ததும் ஒரு பேரா சொல்ல ஆரம்பிச்சா. நிக்கோலஸ், திமத்தி, ஹேர்வெல்ட், அவளுக்கு தெரிஞ்ச எல்லா பேரையும் சொன்னா. ஒரு பேரு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் சொன்னா, இல்ல அது என் பேர் இல்ல. அடுத்த நாள் நூலகத்துல உள்ள எல்லா புத்தகத்தையும் அவ படிச்சா. வித்தியாசமான பேரை மனப்பாடம் பண்ணிக்கிட்டா. அவ கேட்டா, உன்னோட பேரு நிம்ரடா, நோவாவா, மர்மாடியூக்கா? ஆனா அவன் அமைதியா பதில் சொன்னான், அது என் பேர் இல்ல. 3வது நாள் தூதுவர்களை நாடு முழுக்க அனுப்பிச்சா, குழந்தைங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு வழியா ஒரு தூதுவன் வந்து சொன்னா, மகாராணியே, என்னால எந்த ஒரு புது பெயரையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த மலை உச்சியில எங்க நரிகளும் முயல்களும் இரவு வணக்கத்தை சொல்லுதோ அங்க ஒரு சின்ன மனுஷன் நெருப்பை சுத்தி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருந்தான். இன்னைக்கு தானே கடைசி நாள். ராணிக்கு தெரியாது என்னோட பேரு ரம்பிள் டில்ஸ்கின். என்னோட பேரு ரம்பிள் டில்ஸ்கின். என்னோட பேரு ரம்பிள் டில்ஸ்கின். என்னோட பேரு. ராணியோட சந்தோஷத்தை நினைச்சு பார்க்கணும் அந்த பேரை கேட்டு. அந்த ராத்திரி குள்ள மனிதன் வந்ததும் அவனை பார்த்து அவ கேட்டா, உன்னோட பேரு ரோஜரா? இல்ல. உன் பேரு ராபர்ட்டா? ஹஹா, இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா உன் பேரு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின். ஐயோ, சொல்லிட்டா. சத்தம் போட்டான். தரையில ஓங்கி குதிச்சான். அவன் 2 பிளக்கிற அளவுக்கு.